வீரத் வஜாய வித்மகி விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதியாத். பௌம பிரசோதியாத் அப்படின்னா பௌம அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கக்கூடியது. இது வந்து செவ்வாயோட காயத்ரி மந்திரம். இந்த பௌம அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கக்கூடியது. நவகிரகங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நிறைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடல்களையும் வந்து நிறைய கிரகங்கள் வந்து பெயர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் நான் கடைசியா ஒரு பதிவா உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து செவ்வாய் அப்படின்னாவே காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குஜன் அப்படிங்கலாம். குஜன் அப்படின்னாவே மங்களகாரகன், மங்களகாரகன், பௌமன், உக்ரன் எல்லாமே வந்து செவ்வாயோட பேர்கள் தான். சகோதரன் தான் மெயினான காரகத்துவம் செவ்வாய்க்கு. அடுத்தது மன உறுதி, உஷ்ணம், கோபம், எரிபொருள், இரத்த காரகம்னு சொல்லுவோம். இரத்த காரகனுக்கு எலும்பு மஞ்சை, நீரான ரத்தத்துக்கு ஓட்டத்துக்கு வந்து சந்திரன், ரத்தம் உருவாக்குறதுக்கு வந்து செவ்வாய். எலும்பு மஞ்சையிலேருந்து ரத்தத்தை உருவாக்கி கொடுக்கறது. எரிபொருள், எரிபொருள் எல்லாமே செவ்வாயோட காரகத்துவம் தான். காப்பி, டீ, போர் வீரர், தலைவன், ஆண், குறுகிய வடிவம், சமஸ்கிருதம், சிவப்பு, தெற்கு திசைக்கு அதிபதி, கெட்ட குணம், தாமசம், இரவில் பித்தம், சண்பகப்பூ, துவரை, கருங்காலி, அன்னம், துவர்ப்பு, செம்பு, முக்கோணம், சேனாதிபதி, பழனி, வைத்தீஸ்வரன் கோவில். செவ்வாய் மேஷத்துல ஆட்சி பெறுறார். மேஷம் விருச்சகத்துல. யோசிக்காமல் எதுவா இருந்தாலும் செய்யறது. அதாவது மொரட்டு முட்டாள் அப்படிங்கிறவங்க வந்து இந்த செவ்வாய். அந்த செவ்வாய் ரொம்ப வளர்த்திருக்க கூடாது ஒரு ஜாதகத்துல. கூட சுபகிரகங்களோட இது இருந்ததுன்னா அத்தனையும் சுப இதுவா மாறும். ஒரு விளையாட்டு வீரர்களாகட்டும், ஒரு இராணுவத்துல வந்து அதிக ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்கலாம் வந்து செவ்வாய் வலுத்தவங்க தான் இருப்பாங்க. என் பிள்ளைக்கு வந்து இந்த விளையாட்டு வருமா அப்படின்னு கேட்டா உடனே செவ்வாய் பார்க்கணும். நம்ம முயற்சி ஸ்தானம் 3 செவ்வாய், செவ்வாய் பார்க்கணும். ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சகோதரன் இருக்கா, அதுக்கு அடுத்தது அப்படின்னா 3ஆம் வீடு செவ்வாய். இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும். அப்ப செவ்வாயோட வலு, செவ்வாய் எங்க இருக்காரு, எந்த சாரத்துல இருக்காரு, இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம வந்து அது சொல்ல முடியும். வெட்டுக்காயம், தீப்புண்ணு, தர்ம சிந்தை, அதாவது அடர் சிவப்புன்னு சொல்லுவாங்க. வெளிர் சிவப்பு வந்து சூரியனுக்கு, அடர் சிவப்பு வந்து செவ்வாய்க்கு. பாசம், நாள்கால் மிருகம், வெளிநாடு செல்லுதல், உறுதியான தன்மை, ஆகாயம், அங்கஹீனம், நகைகள், சுப்பிரமணிய வழிபாடு, இளமை. செவ்வாயோட ஜிம் பாடி பர்சன்னுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து செவ்வாய் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஜிம் பாடி, அதாவது 6 பேக்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஜிம் பாடி பர்சன்ஸ் ஆகுவாங்களா. ஜிம்முக்கு போகிறோம் நாங்கள், ஜிம் பாடி ஆகணும் அப்படின்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து அந்த கட்டுக்கோப்பான உடம்பை கொடுக்கக்கூடியவர் வந்து செவ்வாய். அதனால செவ்வாயை வந்து நம்ம பார்க்கணும். மண்பாண்டங்கள், இடையூறு, அசைவ உணவு உண்ணுதல், துஷ்பிரயோகம், எதிரிகளை தோற்கடிக்கிறதுக்கான தன்மை, பின்னிரவுல பலம், வேனிற்காலம், பராக்கிரமம், ஆழ்ந்த ஞானம், துணிவான குணம், மனிதன், நடத்தை, பிரம்மா, கோடாரி, வன அலுவலர், கிராம தலைவன், அரசனுக்கு அனுகூலம். அரசனுக்கு அனுகூலம்னா சூரியன் அரசனா வருவார். ஒரு பழைய காலத்துலலாம் எடுக்கும்போது அவர்களுக்கு வந்து இராணுவ தளபதியா வர்றது வந்து இந்த செவ்வாயோட காரகத்துவம். அப்ப அதுல அரசனுக்கு வந்து அனுகூலம் கிடைக்கும். சதுரம், பொற்கொல்லன், துஷ்டன், தீப்பிடித்த இடம். இந்த செவ்வாயோட காரகத்துவம்னா காரமா சூடா சாப்பிடணும்னுவாங்க. அது வந்து அதுக்காக தான் இந்த செவ்வாயை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். வில்வித்தை, தாமரம், விசித்திர ஆடை, தெற்கு நோக்கிய முகம், தென் திசையில் விருப்பம், அவதூறு பரப்புதல், வீடு, படை தளபதி, இயந்திர துப்பாக்கி, ஒரு ஆயுதம், மரம், சாமவேதம், கோடாழி, காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்துதல், சுதந்திரம், பிடிவாதம், நிலம். நிலம்னாவே நம்ம வீடு வாங்குறோமா நிலம் வாங்குறோமான்னு பார்க்கறதுக்கு உடனே செவ்வாய் தான் பார்ப்போம். தண்டனை, பாம்பு, உலகம்,
பேச்சு, மதிமயக்கம், வாகனம் ஏறுதல், ரத்தம், ரத்தம் உறைதல் இவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆராயறதுக்கு இந்த செவ்வாய் வந்து மிக முக்கிய காரகத்துவமா இருக்கு. அப்புறம் செவ்வாய் வச்சு இன்னும் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கோச்சாரத்துல வராங்க. அவங்க வந்து செவ்வாய வந்து அ ஒ ஒரு குழந்தை அடுத்த குழந்தை எப்ப பிறக்கும் அப்படின்ட்டு முதல் குழந்தையோட ஜாதகத்த வச்சு பார்க்கும்போது 3ஆம் இடம் செவ்வாய் வச்சு பார்ப்போம். இப்ப எங்களுக்கு வீடு கிடைக்குமா? இடம் கிடைக்குமா? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கோச்சார செவ்வாய் வந்து அவங்க ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பார்க்கணும். பிறந்த கால செவ்வாய் வந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்ப ஒரு கோச்சார செவ்வாயும், பிறந்த கால செவ்வாயும் தொடர்புல ஏற்பட்டு, அவங்களுக்கான தசா புத்திகள் வந்து செவ்வாய டச் பண்ணி வந்ததுனாவோ, இல்ல 4ஆம் பாவாதிபதியோட தசா புத்திகள் வந்தாவோ, இல்ல 4ஆம் பாவாதிபதி கோச்சாரத்துல செ பிறந்த கால செவ்வாய கனெக்ட் பண்ணி வந்தாவோ, அவங்க கண்டிப்பா நீங்க இந்த பக்கம் வாங்குவீங்க. நீங்க இத்தன நாள்ல வாங்குவீங்கங்கிறது நம்ம உறுதியா அறுதிட்டு சொல்ல முடியும். அதுக்கு இந்த காரகத்துவங்கள் மிகவும் முக்கியமான ஒன்று. செவ்வாய் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா, அவங்க செவ்வாயோட காயத்ரிய பாராயணம் பண்ணிட்டு வரலாம். அது கூட வந்து ஒரு நபர் என்ன பார்க்க வந்தாரு. என்னோட கிளையண்ட் ஒருத்தர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. அவருக்கு ஒரு பெயிண்டர் அவரு. அவருக்கு எது பார்த்தாலும் வந்து ஒரு பயம். அப்ப அவர அவர வந்து நான் வெறும் பெரிய பரிகாரம்லாம் ஒண்ணும் சொல்லல. வீட்ல வந்து ஒரு 6 தீபங்கள் அந்த 6 டூ 7 ஆன செவ்வாய் ஹோரையில அ பண்ண சொல்லியிருந்தேன். அது மட்டும் தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தா, திருமண அமைப்புகளும் அவரு கூடி வரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா, அவரு 1 வருஷம் கழிச்சு வந்தாரு. அவர பார்க்கவே அடையாளம் தெரியல. அந்த அளவுக்கு மாற்றங்கள். அப்புறம் இப்ப பார்த்தா பயம் உணர்வெல்லாம் போயி ஒரு திருமணமாகி அவருக்கு ஒரு குழந்தை பொறந்து, அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் எடுத்துட்டு வந்தாரு. ஸோ, அனைத்து வித சக்தியையும் இந்த செவ்வாயான இத வந்து குடுக்கும். அதுக்கு தேவதை வந்து முருகப்பெருமான். அப்ப முருகப்பெருமான பத்தியும் இதுல நம்ம சொல்ல வரணும். முருகப்பெருமானோட கையில இருக்கிற வேலோட வடிவம் தான் நம்மளுடைய முதுகு எலும்பு. பின்பக்கம் வர முதுகு எலும்பும், அ ந அ அனைத்து வித 7 சக்ராஸும் சொல்றோம். அத தான் நம்ம கர்மா அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அதனால முருகப்பெருமான பிடிக்கிறவங்க என்னைக்குமே அம் கீழ்நிலைக்கு போனதில்ல. ஒவ்வொரு மேல்நிலைக்கு தான் வந்திருக்காங்க. நெறைய பேருக்கு இந்த பரிகாரங்கள் குடுத்துருக்கேன் நானு. அதனால நீங்க செவ்வாய் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இந்த காரகத்துவங்களையும் படிச்சு, மத்தவங்களுக்கு பலன் சொல்லவும் உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு உங்க ஜாதகத்த நீங்க ஒவ்வொரு நாளும் கிரகங்களோட விஷயத்த ஆராய்ஞ்சுட்டு வாங்க. அப்ப அந்த நிகழ்வுகள் என்னென்ன நடக்குதுங்கிறத எழுதி வச்சாவே, நீங்க வந்து ஒரு பலன் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். வாழ்க வளமுடன்! கிருத்திகா. 8122284840